இந்த இனிய நிகழ்ச்சியை இறைவன் துதியோடு ஆரம்பிப்போம். Kindly keep standing. The invocation will be rendered by Kumari Nisha Rajagopal, one of the versatile musicians. प्रभु गणपते परिपूर्ण करुणाये प्रभु गणपते परिपूर्ण करुणाये प्रभु गणपते परिपूर्ण करुणाये प्रभु गणपते परिपूर्ण करुणाये प्रभो गणपते 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 साधु वणगी तुदि पाड़ी आड़ी मुदम सन्निधि शरणडे गोवे साधु वणगी तुदि पाड़ी आड़ी मुदम सन्निधि शरणडे गोवे साधु वणगी तुदि पाड़ी आड़ी मुदम सन्निधि शरणडे गोवे शांत सिद्ध सौभाग्यगळवयुं शांत सिद्ध सौभाग्यगळवयुं तंदरुळ सद्गुरु नीगे तंदरुळ सद्गुरु नीगे प्रभो गणपते 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 தேடி தேடி இங்கு ஓடுகின்றான் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடி இங்கு ஓடுகின்றான் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய ஒன்றென விளங்கும் பெருமானே பிரபு गणपते 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 ज्ञान वैराग्य विचार सार स्वर रागलय नटन बाध ज्ञान वैराग्य विचार सार स्वर रागलय नटन बाध स्वर रागलय नटन बाध नाम भजन गुण कीर्तन रवविद नायक जय जगन्नाथ नाम भजन गुण कीर्तन रवविद नायक जय जगन्नाथ प्रभु गणपते परिपूर्ण करुणाये प्रभो गणपते 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 Praise of Lord Vinayaka, the presiding deity of our academy. இப்பொழுது வரவேற்புரை வழங்க இருக்கிறார் நமது தலைவர் நல்லி செட்டியார் அவர்கள். இந்த நேரத்தில் எங்க பிரசிடென்ட்டை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். I have told it on a number of occasions. I am not tired of repeating it. இது 34வது வருஷம். எப்படி ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணின உடனே ஒரு பெரிய சாநித்தியம் வருதோ அதே மாதிரி எங்களுடைய சபைக்கு ஏறத்தாழ 12 வருடங்களுக்கு முன்னாடி செட்டியார் தலைமை ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சாநித்தியம் இந்த சபாவிற்கு வந்துள்ளது.
போன வருஷம் கலைமாமணி அவார்டு அவருக்கு கிடைச்சது. இந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிருக்கு. முதல்ல அதுக்காக அவரை பாராட்டிட்டு அவரை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். I request Dr. M.A.M. to garland our president, Dr. Nelly Shettiar. எங்க ஆசை On behalf of every one of you, I have immense pleasure in garlanding him. சார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துடலாம் சார். ஓகே. செக்ரட்டரி சார் பேரில் இதனால் அனுமானத்தை செஞ்சுருக்காரு. எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. நான் அத்தனை கௌரவத்தை நான் ராஜாவுக்கு சமர்ப்பிச்சுட்டு ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அன்பார்ந்த ரசிகர்களே, விருது பெறும் கலைஞர்களே, கலை புரவலர்களே, தமிழிசைக்கு ஊக்கம் தந்து வருபவரும் இன்றைய விழாவின் தலைவருமான கலைவள்ளல் டாக்டர் M.M. ராமசாமி அவர்களே, இன்று விருதுகள் பெறும் தனிச்சிறப்பு பெற்ற கலைஞர்கள் உயர் திரு ஜேசுதாஸ் அவர்களே, டாக்டர் சரஸ்வதி அவர்களே, திரு S.V. சேகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். செட்டிநாட்டு அரசர் பரம்பரையில் வந்த தமிழிசைக்கு பெரிதும் பாடுபட்ட ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களின் பேரன் என்ற பெருமைக்குரியவர். பொதுப்பணிகளில் ஈடுபட்டு தமிழக மேலவையில் மரியாதைக்குரிய உறுப்பினராக விளங்கிய உதய திரு ராஜாசர் முத்திய செட்டியார் அவர்களின் புதல்வருமாகிய டாக்டர் M.M. ராமசாமி அவர்கள் விளம்பரம் நாடாத ஒரு பெரும் தொழிலதிபர். தன் பாட்டனாரும் தகப்பனாரும் உருவாக்கி வளர்த்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் உட்பட பல புதிய கல்வித்துறைகளை ஏற்படுத்தி காலத்திற்கு ஏற்றபடியான கல்வி பணி செய்து வருபவர். அவரது கலைப்பணியும் கல்விப்பணியும் அறப்பணியும் ஆன்மீக பணியும் வரலாற்று சிறப்பு மிக்கவை. அவர் ஒரு ஐயப்ப பக்தர். சென்னையில் தன் இல்லத்தின் அருகே மிகப்பெரிய அளவில் ஐயப்பன் திருக்கோயில் கட்டியுள்ளார். எத்தனையோ ஆலயங்களுக்கு இன்னமும் உதவி செய்து வருகின்றார். நகரின் நடுநாயகமான ராணி சீதைகால் இன்று எத்தனையோ கலை நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தி வரும் அருமையான கலையரங்கம். எழும்பூர் பகுதியில் உள்ள ராஜாசர் முத்தையா ஹால், ராணி மெய்யம்மை ஹால் இரண்டும் திருமணங்களுக்கும் வர்த்தக கண்காட்சிகளுக்கும் கருத்தரங்குகளுக்கும் பெரிதும் பயன்பட்டு வருகின்றன. அவரை போன்ற அவர் நிறுவனங்களும் பயனுள்ளவை, ஒப்பற்றவை. அந்த பெருந்தகையை வணங்கி வரவேற்கின்றேன். வித்வான் செம்பையின் அன்புக்கு பாத்திரமான உலக அளவில் அறியப்பட்டுள்ள சிஷ்யர் தன் மாயக்கோளால் மந்திர இசையால் அனைவரையும் வசீகரிப்பவரான டாக்டர் K.J. ஜெயசுதாஸ் அவர்கள் இந்த வருஷம் நுங்கம்பாக்கம் கல்ச்சுரல் அகாடமியின் சங்கீத கலாசிரியர் விருதினை பெறுகின்றார். எந்த சபையிலும் இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் சம்பிரதாயத்திற்காக இல்லாமல் ஆத்மாத்மாக ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். திரு ஜேசுதாஸ் அவர்கள் குருபக்தி மிகுந்தவர். பண்டிதர்கள் பாமரர்கள் என்று இரு தரப்பினரும் ஏற்று பாராட்டும் அளவுக்கு உயர்ந்து வளர்ந்துள்ள சங்கீத வித்வான். இவருக்கு இந்த விருதினை அளிப்பதில் நம் சபா பெருமைப்படுகிறது. அவரை இங்கே வாழ்த்தி வரவேற்கின்றேன். சபாவின் நாட்டிய கலா சிரோமணி விருதினை பெறுவோர் டாக்டர் சரஸ்வதி சுந்தரேசன் அவர்கள். சென்னை மாநில கல்லூரியில் சமஸ்கிருத பேராசிரியராக பெரும்புகழுடன் வழங்கிய திரு D.V. சாஸ்திரி அவர்களின் பேச்சு. விபந்தி என்ற நாட்டிய பயிற்சி நிலையத்தை நடத்தி வரும் இவர் எண்ணற்ற நடன கலைஞர்கள் உருவாக்கி இருக்கின்றார். கலைத்துறையினர் அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படும் ஒப்பற்ற இந்த கலைஞர் பரதநாட்டிய சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்தவர். அத்துடன் பாலை வகை நடன நுணுக்கங்களையும் நன்கு அறிந்தவர். மிகச்சிறந்த நடன நிகழ்ச்சிகளை இயக்கியதற்காக பலராலும் பாராட்டப்படுபவர். தமிழக அரசின் கலைமாமணி பட்டம் முதல் பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளவர். இவரை இங்கே வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் சின்னத்திரையிலும் திடீர் சிறுபணிகளை எழுப்புபவர். நாடக பிரியா என்ற அமைப்பை நிறுவி அரும்பணி செய்து வரும் உயர் திரு S.V. சேகர் அவர்கள். மக்கள் சற்று நேரம் சிரிக்க வைக்க முடியுமானால் அதுவே மகத்தான பணி என்று நினைப்பவர். வெற்றிகரமான நாடக ஆசிரியர். உள்நாட்டில் பல நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் எத்தனையோ நாடகங்களை நடத்தியுள்ளவர். எல்லாவற்றுக்கும் மேலாக பழகுவதற்கு இனியவர். மேடை நாடகங்களில் வரலாறு படைத்துள்ள இவர் சமூக பிரச்சனை உள்ளவர். அதை நாடகங்களில் மட்டுமல்லாது பொதுவாகவும் வெளிப்படுத்துவர்.
இன்று நாடக கலா சிரோமணி விருதை பெறும் அவரை பாராட்டி வரவேற்கின்றேன். விருது பெறும் மூவரை பாராட்ட வருகை தந்திருக்கும் 3 பிரமுகர்களும் அவரவர் துறைகளில் சாதனை படைத்தவர்கள். தொலைக்காட்சி என்றால் நடராஜன், நடராஜன் என்றால் தொலைக்காட்சி என்ற அளவுக்கு சென்னை தொலைக்காட்சியுடனும் அதன் இசை நாட்டிய நாடக நிகழ்ச்சிகளுக்கு பெருமை சேர்த்துள்ளவர். அவரது அரசு பணிதான் ஓய்வு பெற்றுக் கொண்டது, கலைப்பணி தொடர்கிறது. அவரை உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் செயல் இயக்குனர் உயர் திரு R.M. தேசாய் அவர்கள் சமூக பொறுப்புமிக்க ஒரு வங்கியாளர். தன் மும்முரமான அலுவலர்களுக்கிடையே நம்முடைய நிகழ்ச்சிக்கும் நேரம் ஒதுக்கியுள்ள அவரை உங்கள் சார்பில் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். தானே ஒரு நாட்டிய பல்கலைக்கழகமாக விளங்கும் பேராசிரியர் சுதாராணி ரகுபதி அவர்கள் இசைத்துறை வித்தகரும் கூட. இந்திய பாரம்பரிய நடனத்தின் பெருமையை உலகறிவு செய்த அந்த நடனமணி விருது பெறுபவர்களை பாராட்ட வருகை தந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கும் முன்னணி சபாக்களில் ஒன்று என்று நுங்கம்பாக்கம் கல்ச்சுரல் அகாடமி பெயர் பெற காரணமாக விளங்கும் அதன் குறிப்பான செயலாளர் லைன் எஸ் நடராஜன், துணைத் தலைவர் திரு ஆர் கிருஷ்ணசுவாமி, இணைச் செயலாளர் திரு வெங்கட்ராமன், பொருளாளர் திரு ஆர் வி ராமச்சந்திரன் ஆகியோருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏறத்தாழ 34 ஆண்டுகளுக்கு முன்பு நுங்கம்பாக்கத்துல ஒரு சபா இல்லை. அதையே ஒரு காரணமா வச்சுட்டு நுங்கம்பாக்கம் கல்ச்சரல் அகாடமி இந்த சபாவை 34 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். அப்போ start with we had a membership of about initially 125 members. It gradually increased. நம்ம ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்ற மாதிரி ஏறத்தாழ 15-16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 650 மெம்பர்ஷிப் இருந்தது. மெம்பர்ஷிப்பை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போல்லாம் விஜயோதய ஆடிட்டோரியத்தில் ப்ரோக்ராம்லாம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தெரியும் ஏகப்பட்ட சேனல் வீடியோ அது இது எல்லா சபாக்களும் மெம்பர்ஷிப் ட்ராப் ஆன போது எங்களுக்கும் ட்ராப் ஆச்சு. இப்போ ஏறத்தாழ 275 மெம்பர்ஸ் இருக்கா ஸ்டில். அண்ட் அவர் மெம்பர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஓவர் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. நுங்கம்பாக்கம் கல்ச்சரல் அகாடமி பேர் இருந்தால் கூட எல்லா தொகுதிகளிலும் எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்கா. That's all about our academy, and you know it well that every year we honor 3 eminent people from the fine arts field, one for music, one for dance, and one for Tamil theatre. That way, we have the privilege and pleasure of honoring, shall I say, the one and only Dr. Jesudas, Dr. Saraswati, and Sri S.V. Shekhar. இப்பொழுது முதல்ல to mark the auspicious occasion, I request Dr. M.A. Ramaswamy to light the Kutuvalakku and then give the inaugural address. In the நேரத்தில் my thoughts rolled down my memory lane when we had the good fortune of having Dr. M.A.M. as the chief guest some 15 years back in the same auditorium when line Dr. N.C. Krishnan was our president. ஒரு பெரிய ஆடிட்டர் அவர். அந்த காலத்தில் அவர் பிரசிடென்டாக இருந்த போது டாக்டர் M.A.M. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபாக்கு வந்திருக்கார். We had again the good fortune of having him amidst us this evening. அவரை பற்றி சொல்லணும்னா அதுக்கே தனியாக ஒரு மீட்டிங் போடணும். ஒரு பெரிய பிலாந்திரபிஸ்ட், கொடை வள்ளல், ராஜ பரம்பரை, அந்த மாதிரி அவர் வந்திருக்கிறது ஆர்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். பெரிய சுகிருதம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவா. அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அவர் வந்திருக்கிறதுக்கு. அவர் முதல்ல குத்துவிளக்கு ஏற்றி இனாகரேஷனை சிம்பாலிக்காக செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனாகரல் அட்ரஸ் கொடுக்க அழைக்கின்றேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு மரியாதை செய்ய விரும்புகிறோம். சார் முடிச்சிட்டோம் சார், முடிச்சிட்டோம். அவர் வைஸ் பிரசிடென்ட் இஸ் கார்லண்ட். சார் கொஞ்சம் சைடு வந்து போடுங்க சார்.
இங்கேருந்து எடுத்துக்கலாம் சார். இதெல்லாம் போகணும் சார். இங்கேருந்து எடுத்துக்கங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. Most respected Dr. Nalli Kupusamy, Dr. Bala Murali, for whom we are all indebted to, who's sitting in front of us in the first row, Dr. Jesidas, Sri A. Natarajan, Director, Chennai Doordarshan. I always call him Director Doordarshan, I don't call him former because he is more active now than what he was. Sri R.M. Desai, Executive Director, Indian Overseas Bank, Professor Sudharani Raghupati, and the awardees, Nitya Kala Ceremony, Dr. Saraswati, my dear friend S.V. Sekhar, Secretary, President, other members of the Committee of the Sabha, who have done an excellent job for the last 34 years. 34 years is not too long because there are many Sabhas here in city of Madras which are nearly 50, 60, maybe 75 years old. So there's a long way to go for the Sabha, and I'm sure the leadership that they have right now, with Dr. Nalli Kupusamy there, this Sabha which is encouraging not only Tamil arts, culture, dance, all other programs and honoring artists in various fields. And not only that, giving encouragement year after year is something to be appreciated and encouraged. I, for one, who belongs to a family where Tamil Sayanagam and other connected Tamil festivals, we are very closely connected, you know that. I'm always happy to know that there are more Sabhas. When your secretary said that he had a strength of 650 and now it's 275, even if it becomes 75, don't give it up. Because you are entertaining and looking after the 75 people. You are promoting something that it has to be promoted. More the Sabha, the merrier they are. Always remember that. It's no competition. It's something that more people want to contribute to this. Now, I was asking Dr. Nalli Kupusamy regarding this function. And I also told him, I hope the whole of December that he will stay in Madras city only because he's got 30 days of function here. Apart from that, every day I think he attends about 2 or 3 functions, 2 or 3 Sabhas he goes. He's really, truly fond of music and culture. We would like to congratulate him. Sir, you got 2 titles in 2 years. Do hope that you get many more titles in the years to come. I know myself, a person who runs 2 Sabhas, one in Madras and one in Madurai, what it means to run a show for 10 days or a week or 15 days. And a Sabha like this is running for nearly a month. The minimum cost, I asked him about this hall, he said he's air conditioned the hall for some few lakhs and the school was there before, Karnataka school, so he's managed it. But all this, I would request philanthropists to come forward rather in a larger way and do their best to encourage this great art. I'm so happy that Sri R.M. Desai is the director of Indian Ocean Bank is here. When the bank itself is here, I don't think there's much worry for you, sir. On the other hand, I would like to participate in a humble contribution. I would like to give it to your president today, this evening, from our trust.
I would not like to stand between, there are many speakers and there are some functions later on too, music. I would like to only congratulate once again the members, president, all members of this great academy. Congratulate them and wish them many more years of many great success to come. Thank you. honoring of the eminent artist. முதல்ல மியூசிக்காக டாக்டர் ஜேசுதாஸ் அவர்களுக்கு மரியாதை செய்ய விரும்புகிறோம். டாக்டர் ஜேசுதாஸை பற்றி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் எங்களுடைய ரெப்போர்ட், எங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். டிசம்பர் சீசனில் ஃபஸ்ட்டு சண்டே எப்போ மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, he was so magnanimous that the first Sunday in the December season will be allotted to Nungambakkam Cultural Academy one day. இந்த நேரத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நினைவு கூறுவதற்கு, அப்போ அவர்கிட்ட ஒரு டிஏ இருந்தார். அவர் நான் வந்து டேட் கேட்டது போது டேட்டெல்லாம் இல்லை இந்த டிசம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப கேட்டு பார்த்தேன், ஒன்றும் முடியல. அப்புறம் அப்போதான் அவர் வால்மீகி நகருக்கு புதுசாக ஷிஃப்ட் பண்ணியிருந்தார். நேராக அவர் வீட்டுக்கு போனேன். வாங்க என்ன இது வீடை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னார். இல்லை டிசம்பர் வந்து இருக்கு, உங்கள் டேட் முதல்ல எனக்கு வந்துடும், யாரோ புது செயலாளர் மாதிரி இருக்கு, நான் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணினோம், அவர் இன்னும் கொடுக்கல என்ன. உடனே அவர் என் எதிர்க்கே கூப்பிட்டார். அவர் சொல்கிற டேட்டில் என்ன இருக்குன்னு கேட்டார். கோழிக்கோடில் ஏதோ ஒன்று ஒத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த கோழிக்கோடுக்கு நான் ஃபோன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிடுறேன், அந்த டேட்டை இவருக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு எதிர்க்கே சொல்லிட்டார். தட் வாஸ் வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஐ தாட் ஐ குட் ஷேர் இட் வித் யூ. அந்த மாதிரி ஒரு ரேப்போர்ட் எங்களுக்கு டாக்டர் ஜேசுதாஸோட. அதே மாதிரி டாக்டர் சரஸ்வதி ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய டிசைபிள் கண்டிப்பாக எங்கள் விழாவில் பங்கேற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சேகரை பற்றி நான் சொன்னேன்னா திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படின்னு நீங்களாம் கேட்பீங்க. அவ்வளவு அப்பாயின்மெண்ட்ஸ் முதல்ல அவர் நாடகம் போட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு நாடகத்தையும் குறைஞ்சபட்சம் 3 வாட்டியாவது போட்டிருப்போம். இந்த சீசனில் கூட 2 நாடகம், பழைய நாடகம் தான், இன்னும் ஒரு புதுசு இந்த கரண்ட் கொண்டு வரல, இருந்தாலும் அதை போடுறோம். இங்கே வந்து எங்கள் அகாடமிலேயே லைன்ஸ் மெம்பர்ஸ் ஜாஸ்தி. ஒருத்தர் கூட தமாஷா சொன்னார், நுங்கம்பாக்கம் கல்ச்சரல் அகாடமிங்கிறது பதிலாக லைன்ஸ் கல்ச்சரல் அகாடமின்னு வைக்கலாம் போல இருக்கேன் அப்படின்னார். அது எதுக்கு சொல்கிறேன்னா, அவருடைய ஃபாதர் எஸ்பி வெங்கட்ராமன், he was a great லைன் லீடர், பெரிய நாடக மேதை, ப்ரொடியூசர், எடிட்டர், டைரக்டர், வாட்நாட், அது எல்லாத்துக்கும் மேலே a committed லைன் லீடர். அவருடைய ரத்தம் சேகர் உடம்புல ஓடுறதுனால பிளட் டொனேஷனுக்கு சேகர் எங்கள் லைன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப செஞ்சிருக்கார். ஏறத்தாழ இது வரைக்கும் 45 வாட்டி ரத்த தானம் செஞ்சிருக்கார். அந்த மாதிரி எல்லா சோஷியல் இதுலையும் அவர் பங்கேற்றுக்கிறார். இவ 3 பேரையும் இப்போ ஆனர் பண்ண போகிறோம். எவ்ரி ஒன் ஆஃப் valedictory address. Of course, this is one part of the function which really by the grace of God, I can't explain this. I am totally unfit to even read this citation to Dr. Jesus, because you know that when the season of Ayyappa starts, everyone immediately remembers his for his Arivalaskai. Nowhere it is missed. This is the season of Ayyappa and nowhere it is missed. And nobody can see better than him. That is the situation. With a very humble, great humility, I am just reading out the citation. I don't want to read the entire thing. You know what is Nungambakkam Cultural Academy. I only regarding citation alone I read, because I want to be as short as possible. Recognizing the outstanding contribution rendered by Dr. K.J. Jesudas for the past several decades to the cause of the Carnatic music, the Board of Trustees have the honor and privilege of conferring on him the title Sangeeta Kala Shiromani during the 34th anniversary celebrations and fine arts
Festival of the Academy, signed on this 20th of December 2003 at Chennai. Melvin Jones, fellow line Dr. Ali Kupswamy Chetty, President. Melvin Jones, fellow line Dr. S. Natarajan, General Secretary. With the grace of God. சார் கொஞ்சம் சைடில் இருங்க சார் சார் கூட இருக்கேன். A Ponada, a garland, a gold medallion, and a purse of humble 5,000 rupees in cash. So far as dance is concerned, Dr. Saraswati is so much attached to our Sabha, and every year we had the excellent performances rendered by her Shishis and all that. At it needs no introduction, and our secretary has done the best of the introduction. And I don't want to add more and take your time. I'll read out the citation. Recognizing the outstanding contribution rendered by Dr. Saraswati for the past several decades in the cause of Bharatanatyam, the Board of Trustees have the honor and privilege of conferring on her the title Nritya Kala Shiromani during the 34th anniversary celebrations and finance festival of the Academy, signed on this 10th day of December 2003 at Chennai. Line Dr. Nali Kupswamy Chetty, President. Line Dr. S. Natarajan, General Secretary. சார் ஒரு ஒன் பை ஒன் எஸ் மேடம் சைடு மாலையை போட்டுங்க. மேடம் லிட்டில் சைடு மேடம் சைடு மேடம் சைடு எஸ் சார் இந்த பொன்னாடி கூட பிரிச்சு போட்டு விட்டுருங்க. போட்டு With regard to the Nadam, it needs no introduction about S.V. Segar. He has been known throughout, in every occasion, in public life as well as in his dramatic performances and also in TV everywhere. It is not necessary to say anything about him unnecessarily so that I may hold you for some time. Recognizing the outstanding contribution rendered by Sri S.V. Segar for the past several decades in the cause of Tamil drama, the Board of Trustees have the honor and privilege of conferring on him the title Nataka Kala Shiromani during the 34th anniversary celebrations and finance festival of the Academy, signed on this 10th day of December 2003 at Chennai. Melvin Jones, fellow line Dr. Nali Kupswamy Chetty, President. Melvin Jones, fellow line Dr. S. Natarajan, General Secretary. சார் ஒன் பை ஒன் மாலை மாலை சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் உள்ள போடுங்க சார். சார் ரெடி சார். சார் கொஞ்சம் வேலை பண்ணுங்க. வள்ளல்
தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு சபைக்கு இன்னொரு வள்ளல் இன்று வந்து இந்த விழாவை தொடக்கி வைத்திருப்பது ரொம்பவும் பொருத்தமாக படுகிறது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வந்திருக்க வேண்டும். வர இயலாத காரணத்தால் இன்றைய தினம் அவர்கள் இதற்காகவே இங்கிருந்து விட்டு நாளை வெளியூர் செல்கின்றார்கள். இந்த விழாவுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழிசையில் அவருக்கு இருக்கின்ற ஈடுபாடு பற்றியெல்லாம் சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நினைவு கூற விரும்புகின்றேன். இவருடைய தந்தையார் தலைவராக இருந்தபோது தமிழிசை சங்கத்தில் KV நாராயணசாமி அவருடைய கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. நானும் எனது நண்பர் கூத்தபிரானும் ஆல் இந்தியா ரேடியோ சார்பில் அந்த நிகழ்ச்சியை நேரடியாக ரிலே செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறோம். ராஜா அவர்களை வணக்கம் செலுத்திவிட்டு அருகில் போன போது அவர்கள் கேட்டார்கள், இந்த நிகழ்ச்சி எப்போது ஒளிபரப்புவீர்கள் என்று. 8 மணியிலிருந்து 9 மணி வரை நேரடியாக இது ரிலே செய்யப்படுகிறது என்று சொன்னபோது கச்சேரி அப்போது 7:50 ராகம் தானம் பல்லவி பாடிவிட்டு தனியாவாசனம் விட்டு துக்கடாக்கம் பாடுகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அப்போது டெலிவிஷன் கிடையாது, இது நேரடியாக மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு துண்டு சீட்டை எடுத்து அப்போது செயலாளராக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இருந்தார். அவரிடம் சொல்லி இந்த நிகழ்ச்சி ரேடியோ மூலம் நேரடியாக ரிலே செய்யப்படுகிறது. ஆகவே இந்த 8 to 9 வரை தயவு செய்து தமிழ் பாடல்களே பாடவும் என்று எழுதி மேடைக்கு அனுப்பினார்கள். அவ்வளவு ஆர்வம் மிக்கவர். தந்தையாரிடமிருந்து அத்தனை குணங்களையும் அப்படியே பெற்றுக்கொண்ட ராஜா அவர்கள் இன்றைய தினம் இந்த சபையிலே வந்து ஒரு பெரிய உரையை ஆற்றி ஒரு பெரிய தொகையை கொடுத்திருப்பது இந்த சபையின் தலைவரும் செயலாளரும் கொண்ட ஒரு நற்பேறு காரணமாக தான் அவர்கள் வந்தார்கள் என்று அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் 3 வித்தகர்கள் இங்கே விருதினை பெற்றிருக்கிறார்கள். தத்தம் துறைகளில் முத்திரை பதித்த வித்தகர்கள். யேசுதாஸ் அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அவர்கள் இசைத்தட்டு வகையில் ஒரு பெரிய புரட்சி செய்தவர் என்றெல்லாம் சொன்னார்கள். 12 வயதில் தன்னுடைய தந்தையாரோடு மேடை ஏறிய யேசுதாஸ் அவர்கள் அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை நாளைய தினம் வரை தன்னுடைய புகழ்கொடியை ஓங்கி உயர பறக்க விட்டுக் கொண்டிருப்போர். அதனால் தான் இன்றைய தினம் பத்ம விபூஷன் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை கீழே இருந்து அவரை வாழ்த்துகின்றார். அவருக்கு எத்தனையோ பேர்கள் கிடைத்திருக்க கூடும். ஆனால் இது போன்ற ஒரு மாபெரும், இந்த நூற்றாண்டின் மாபெரும் ஒரு கலைஞன் இன்னொரு மாபெரும் கலைஞனை கீழே இருந்து இறைவன் அருளாக மாற்றி அவர் வாழ்த்துகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக நான் கருதுகின்றேன். அவரோடு சேர்ந்து பத்மபூஷன், மதுரை கிருஷ்ணய்யங்கார் அவர்களும், கரூர் அனந்தராமன் அவர்களும், இவர்களெல்லாம் அமெரிக்காவில் இருந்து ப்ரொஃபசர் ஸ்கல்டன் இவரெல்லாம் அங்கே இருந்து உங்களை வாழ்த்துகின்றார்கள். ஆகவே நாங்களும் இந்த மேடையிலே இருந்து உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் செய்த சேவையில் பெரிய சேவை. நீங்களே உங்களுடைய 60 ஆண்டு காலத்தில் 60வது வயது நினைவில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியை அளிக்கும் போது சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்றைய தினம் நினைவுக்கு வரும். ஏசியானட் என்று கருதுகிறேன். ஆங்கிலத்தில் சொன்னதை அப்படியே நான் குறிப்பிட விரும்புகிறேன். Once a person is blessed with a good voice, he can preserve it with great care. அதை உங்களே நீங்கள் ஒரு மாடலாக சொல்லி இருக்கிறீர்கள். I take the best possible care of my voice by remaining a man of clean habits. அண்டர்லைன் செய்ய வேண்டிய வரியாகும். அதற்கு அடுத்த வரி இன்னும் பொன்னான வரி. I keep music and my talent to sing well with devotional fervor, and that is why I have been able to preserve my career like a tapas. நீங்கள் உங்களுடைய இந்த கேரியரை ஒரு கேரியராக நினைக்காமல் ஒரு தபசாக செய்கின்றீர்கள். ஆகவே தான் வெற்றிகளும் விருதுகளும் உங்களை வந்து அடைகின்றன என்றால் அது மிக இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுவே இந்த விழா மூலம் கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். இசைப்பிரியறிஞர் விருது உங்களுக்கு தமிழிசை சங்கத்தில் வழங்க போது நீங்கள் தலைமை வழியில் சொன்னீர்கள், மியூசிக் ட்ரைனிங் இன் த ஸ்கூல் has been placed in the back seat. அரசாங்கம் அதற்கு ஏதாவது ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன கோரிக்கை அப்படியே இருக்கிறது, இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே நீங்கள் விருது வருகின்ற நேரத்தில் அரசாங்கம் கல்விக்கூடங்களில் கல்லூரிகளில் இசைக்கு முன்னிடம் அளிக்கின்ற நிலைமை வர வேண்டும் என்பதே உங்களுடைய செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இசைத்தட்டு புரட்சியில் இந்திய நாட்டில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, அமெரிக்காவில்
நீங்கள் முதலில் பகவத்கீதையை பாடி அந்த ஒலிக்கட்டு வெளியிட்ட போது எப்படி அது விற்பனை அது உலக மகா ரெக்கார்டாக நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். அந்த சாதனையை எல்லாம் ஒன்றாக நிறுத்தித்தான் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். கலைமாமணி சரஸ்வதி, டாக்டர் சரஸ்வதி அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் வங்காளத்தில் இருந்து பெரும்பாலான நேரங்களில் வட இந்தியாவிலும் வங்காளத்திலும் இருந்தாலும் கூட அவருடைய அடிப்படை பயிற்சி என்பதை பார்த்தால் பந்தநல்லூர் சண்முக சுந்தரம் பிள்ளை அவரிடம்தான் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு தஞ்சாவூர் பாணியை அப்படியே வழுவாமல் இன்றைய தினம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மல்டிஃபேஸ்டட் பர்சனாலிட்டி, பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் என்று நான் சொல்வேன். எப்படி என்றால் அவர் ஒரு நடன கலைஞர், நடன ஆசிரியர், கோரியோகிராஃபர், பத்திரிகையில் எழுதுகின்றவர். இது மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த ஓவியரும் கூட. தஞ்சாவூர் ஓவியங்கள் தியாகராஜரை பற்றி ஒரு பெரிய அழகான ஓவியம் செய்து வரைந்து பலருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அவருக்கு தமிழ் போலவே தெலுங்கு, கன்னடம், சம்ஸ்கிருதம், ஒரியா, பெங்காலி இப்படி பல மொழிகளை தெரிந்து கொண்டு அங்கெல்லாம் சென்று அங்கே நிகழ்ச்சி நடத்துவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் குறிப்பாக அமெரிக்காவிலும் ஒவ்வொரு ஆண்டும் லண்டனில் சென்று பாடம் நடத்தி பல்வேறு மாணவிகளை உலகெங்கும் இன்றைய தினம் ஒரு குடை கீழ் கொண்டு வருகின்ற ஒரு சாமர்த்தியத்தை இறைவன் அவர்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த சபா அவருடைய திறமையை இனம் கண்டு அவரை வாழ்த்துகின்றது. நானும் அந்த வாழ்த்தோடு சேர்த்து அவரை வணங்கி வாழ்த்துகின்றேன். எனது நண்பர் எஸ்.வி. சேகர் அவர்கள், சேகர் நேற்றைய தினம் இந்த விழாவிலே தியாக பிரம்மகான சபாவிலே விருது பெற்ற போது சொன்னார், இன்றைய தினம் இங்கே விருது கொடுக்கின்றீர்கள், நாளைய தினம் அங்கேயும் எனக்கு விருது கொடுக்கின்றார்கள் என்று நுங்கம்பாக்கம் கல்ச்சரல் அகாடமியின் பெயரை குறிப்பிட்டார். அந்த வழியில் மிகுந்த நன்றியுடையவர் அவர். தொலைக்காட்சியிலே முதலாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களை தம் வீடுகளில் இருக்கச் செய்து தன்னுடைய தொலைக்காட்சி சீரியல் மூலம் தொலைக்காட்சியினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு சொன்ன முதற் கலைஞர் அவர் என்று சொல்ல மிகையாக. அதனால்தான் அவரோடு சேர்ந்து இணைந்து பல நாடகங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ராகு அவர்கள் வந்திருக்கின்றார், கூத்தவரான் வந்திருக்கிறார், காத்தாடி வந்திருக்கிறார். இவரெல்லாம் அவரை வாழ்த்த வந்திருக்கின்றார்கள். இதுல ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னவென்றால், சேகர் அவர்களை 1975ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு தெரியும், ரேடியோவில் இருந்ததிலிருந்து தெரியும். இவரை தெரிந்தது போல இவருடைய அண்மையில் காலமான அவருடைய தந்தையாரையும் எனக்கு பழக்கம். தந்தையாரிடமிருந்து பல நல்ல பழக்கங்களை இன்ஹெரிட் செய்து கொண்ட ஒரு தனையவர். சோசியல் அவேர்னஸ், எத்தனையோ சிரிக்க சொன்னாலும் அந்த செய்திகளின் இடையே ஒரு செய்தியை, மக்களுக்கு தேவையான செய்தியை கடைசியில் முத்தாய்ப்பாக தருவதில் அவர் வல்லவர். சிரித்து ஓய்வதற்கு முன் அந்த சிந்தனை நம் மனதை தாக்கும். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் விட ஒரு தனி பண்பு என்னவென்றால், ஒரு இன்ஹிபிஷன் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிற ஒரு இன்ஹிபிஷன் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட். இதே தன்மைதான் கலைமாமணி டாக்டர் சரஸ்வதிக்கு. 2 பேருமே விருந்தோம்பலில் தலை சிறந்த கலைஞர்கள். ஆக இந்த 3 முத்தான கலைஞர்கள் இந்த இடத்திலே பங்கு பெறும்போது இசை விழா ஒரு நல்ல திக்கு நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 10ஆம் தேதி, இந்த மாதம் முழுவதும் அடுத்த ஆண்டு 10ஆம் தேதி வரை நடராஜன் அவர்கள் செட்டியார் அவருடைய அருளினால் அவருடைய தலைமையில் இங்கே இந்த இசை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் இந்த அவையில் இருக்கின்ற எல்லோருடன் சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். We would like to honor Dr. Saraswati, Mr. Shekhar, Dr. Yesudas, Mr. Nalli Chetty, Professor Sudhari Raghupati, Dr. S. Natarajan, Secretary and other members of the Trust, eminent musicians and artists, ladies and gentlemen. I indeed think it a great pleasure and privilege to be invited to this forum for honoring eminent artists in music, dance and drama. I am happy to be present at the 34th anniversary celebrations of Nungambakkam Cultural Academy Trust
The trust has been organizing the Fine Arts Festival every year with great splendor and grandeur for last many years. Apart from its dedicated services towards promoting fine arts, the trust has also been honoring veterans in the fields of music, dance and drama. The trust has been doing a commendable job of providing opportunities to several artists by providing them a platform. Coming from another part of India, I was indeed amazed at this annual festival, which is such a great crowd puller in the city. I came to Madras last year on my promotion as Executive Director of Indian Overseas Bank, and I came here in November, and within 15 days of my arrival, this great cultural extravaganza started, and indeed, I was amazed at the kind of response that it received here. It's indeed a great opportunity for budding and upcoming artists to showcase their talents, and I really congratulate all the organizers of Sabha who have been providing this forum for last so many years. I would like to express my sincere appreciation to Dr. Nalli Kupuswamy Chetty and his team who made this annual event a big success every year. As I said earlier, come December, the entire city of Chennai becomes the epicenter of Carnatic music, starts brimming with activity. People, both young and old, shuttle between various sabhas, yearning to learn to their favorite musicians in various concerts. For the music lover, this season acts as an energizer for the whole year when they reflect, refill or recharge themselves with the latest melodies from the artists. They spot new talents, patronize young artists, and enjoy the pleasure of music through new songs, ragas, through different instruments. The city's conducive weather with its mild chilliness and pleasant nip in the air also provide the right ambience for the people to enhance their pleasure without fatigue. In fact, many of our friends who are settled abroad, and I am told, they take this opportunity to visit Chennai with the sole objective of enjoying traditional music and dance. I congratulate the veterans Dr. Yesudas, Dr. Saraswati and Shri V. Shekhar who have conferred the Kala Ceremony titles today. Dr. Yesudas is one of the greatest South Indian musicians of all time, and his contribution to music is exemplary. In my younger days, I was fed on the diet of some of the greatest names in Hindi film, and Dr. Yesudas was one of them. And I cannot believe my luck that I am sharing diet with this great man today. I am really honored. Dr. Yesudas needs no introduction to the music world. Be it Carnatic, devotional or films, he has presently taken up the unique mission of spreading the waves of Indian national music abroad. Dr. Saraswati, I understand, is a great Bharatanatyam dancer and richly deserves this award. Shri Shekhar is a renowned playwright, film and stage artist, known for his humor and punch. His contribution to this field since 1974 is unique, and he uses this media effectively to sensitize the audience about contemporary social problems and their possible solutions. I thank every one of you for having given this opportunity to be with you all in this pleasant evening. My bank, Indian Overseas Bank, has always been promoting all the noble and worthy causes in this great city. And Dr. Ramaswamy in his address mentioned that when you have a bank, why do you worry? Let me tell you, we are always there and we will always be willing to support all the worthy causes in this great city, whether it is sports, dance, drama, music, or causes for children or underprivileged for children. Once again, thank you very much for this opportunity. We have immense pleasure in honoring the Executive Director of IOT. Thank you, sir. Thank you very much. Dr. M.A.N. sir, the dignitaries of the dais, the awardees, the greats seated in front of us, ladies and gentlemen. At the outset, I would like to thank
Nugambakam Cultural Academy for having invited me to facilitate the 3 gems that they've chosen to honor this year. அதாவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 3 முத்துகள் என்ன ஏன் 3 மணிகளாகவும் வச்சுக்கலாமே. 3 பேரும் எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். சரஸ்வதி என்னோட சகோதரி. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஷண்முகம் சுந்தரம் சாரை நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து அனுப்பிச்சேன் லக்னோவுக்கு. 30 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 30 வருஷம் இருக்கும். Saraswati's dedication is something outstanding. Our humility, அவள் எப்படின்னா அவளுக்கு வந்து பரந்த மனசு, that is broad mindedness, magnanimity. எப்படி இன்னொருத்தர்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவள் அதை எடுத்துட்டு அது வாய் நிறைய சொல்லுவாள். மொத்தம் ரொம்ப நல்லா பண்ணால் எங்களுக்கெல்லாம் மனசு வராது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு. கொஞ்சம் ஜெலசி இருக்கும் நேச்சுரலி. சும்மா நல்லா இருந்து சொல்லுவோம் தவிர நல்லா இருக்கு வாய் நிறைய சொல்லணும் அது எல்லாருக்கும் வராது. இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். அது சரஸ்வதி வந்து ஏன்னா நானும் ஒரு டான்ஸர், எனக்கும் பாராட்டுவோம், எனக்கும் ஆசை தான். நான் நல்லா பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெருமை. சொல்லணுமே நல்லா இருந்தது, யூ சி இட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு வளர்த்தாரு. வை நாட் சே இட் இஸ் பியூட்டிஃபுல். சரஸ்வதிக்கு அந்த மனசு உண்டு. ஏன் சொல்கிறேன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி லகுபருத்தம்னு ஒன்று ஒரு சின்ன புஸ்தகம் குழந்தைகளுக்காக நாங்கள் வெளியிட்டோம் ஸ்ரீபாரதியில். நாங்கள் வெளியிட்டக்காக குழந்தைகளுக்காக அவங்க படித்து இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு தியரி புஸ்தகம். சரஸ்வதி அதை வந்து நம்பவே மாட்டேன். இது ஒரு ஏகலவ்யன் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க பேப்பரில், தினமணிக்கு ஒரு ரெவ்யூ. அந்த ரெவ்யூ படிச்சுட்டு எவ்வளோ குழந்தைகள் எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த புத்தகம் வாங்கியிருக்காங்க. ஐ வாண்ட் டு பிளேஸ் இட் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா எழுதுறதுலாம் தான் வந்தாங்க. ஏகலவ்யன் எப்படி கற்றுக்கலாம், குரு இல்லாமல் அது எவ்வளோ பேருக்கு குரு இருக்காங்க, சில பேருக்கு வெளியூரில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியறதில்லை. இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு தான் அவங்க நிறைய படித்தாங்க. நம்ம எழுதினதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. and I would like to place that in record. And I'm so happy that she has been awarded this wonderful, ரொம்ப ராசியான டைட்டில். லயன் சார், நட்ராஜன் சார் வந்து வந்து one of the most amazing people I know. வேறு நீ ஆடலைங்க அவ்வளோதான். ஏன் ஆடலீங்களா ஆடலையா கேட்கறது, நீ ஆடலையா அவ்வளோதான். அதுக்கு மேலே ரெண்டாவது பேச கிடையாது. நானும் இது வரைக்கும் ரெண்டாவது பேசினதில்லை. நீ ஆடலாம் சரி ஆடிட்டேன், என்ன சார் பண்ணணும் என்ன ஆடணும் அது எனக்கு தெரியாது, நீங்கள் ஆடி ஆடணும், ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஒரு ராசியான மனுஷன். அவர் ஒரு அவார்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ராசியான, அதுவும் நல்லி சார்கிட்ட வாங்கிக்கிறது, டாக்டர் எம்ஏஎம் சார்கிட்ட வாங்கிக்கிறது ரொம்ப ராசியான. 2 பேருமே ரொம்ப லக்கி பீப்புள். எப்போதும் ஒரு பொருளை கொடுத்தா அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். சில பேர் பொருளை கொடுப்பாங்க கிழிஞ்சு போயிடும், வேஷ்டி கொடுத்தாங்க கிழிஞ்சு போயிடும், ராசி இல்லைன்னு சொல்லுவோம். பட் சில பேர் ஒரு புடவை கொடுத்தா 10 புடவைகள் சேரும். ஒரு 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 பணம் கொடுத்தா அது 10 பங்கு வரும். ஒரு மாதத்துல முதல் நாள் வந்து ஒரு ரூபா கொடுத்தா அந்த பணம் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. ராசியான கை. மேடையில் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ராசியான பீப்புள், ரொம்ப அன்புக்கு கட்டப்பட்டவங்க. அது யேசுதாஸ் சாரோட மியூசிக், அது டிவைன் மியூசிக். அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. I known him for many years. ரொம்ப பர்சனலாக தெரியாட்டாலும் I known him. We traveled on the same flight. In fact, அவர் பத்மஸ்ரீ வாங்கிச்சு கூட இப்போ அவர் பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. அப்போல்லாம் கூட அவரை மீட் பண்ணி எவ்வளோ ஹம்பிளாக அவர் வந்து for what he is a personification of humility. Such a great act. பல பேர் சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுன்னு ரொம்ப கஷ்டம். இந்த பல பேரை சந்தோஷப்படுத்துறதுன்னா மனசு நிம்மதி. மியூசிக்ங்கிறது ஒரு மனசு நிம்மதி. எவ்வளோ வியாதிகளுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அது யேசுதாஸ் பாட்டு கேட்டாலே வியாதிகளே கடந்து போயிடும், ரிசர்ச்சே வேண்டாம். அவரே ஒரு ரிசர்ச் பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். அப்பேற்பட்டார். எஸ்வி சேகரை பற்றி சொல்லணும்னா என் குடும்பமே அவர் காலையில் தான் இருக்கும். அது என்ன காரணம்னா எவ்வளோ ஒரு வீட்டில் சண்டை இருக்கலாம், மூஞ்சி தூக்கிட்டு இருக்கலாம், ஒருத்தா ஒரு மூலையில் இருக்கலாம். பட் எஸ்வி சேகர் சும்மா அங்கே வந்து அந்த வார்த்தை சொன்னாலே கோபம் இருந்தாலும் சிரிச்சு போகும். அந்த சிரிப்பு சொல்றது தி கிரேட் ஸ்கேரமோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர்.
Professor Skelton, Scaramouche. He made others laugh. தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய குவாலிட்டி, அது டிவைன் காட் கிவன் கிஃப்ட். அது நம்ம கஷ்டப்படுத்தலாம், கஷ்டமாக இருக்கலாம், அழுகையாக இருக்கும் நம்மளுக்கு. பட் அந்த டைமில் கூட இன்னொருத்தர் சிரிக்க வைக்கிறது பாருங்க, அந்த வார்த்தை எனக்கு கிடைக்க அந்த ஹைக்ரீவோட கிருப்பை இருந்தால் தான் அந்த டைமில் அந்த வார்த்தை இன்னொருத்தர் சிரிக்க வைக்கிற வார்த்தை அப்போ தான் வரும். எஸ்வி சேகர் தான் முதல்ல சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு காலடியிலே இருக்கோம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதை சிரித்தாலே பிளட் பியூரிஃபை ஆகுமா, பிளட் ப்ரெஷர் குறையுமா, லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 மணிகளுக்கு ஆர்டர் பண்ணது என்னை கூப்பிட்டதுக்கு ஐ humbly lay at their feet my affection. I pray to the Almighty to grant them greater life, more life, and மனசு நிம்மதியோட அவரோட மிஷனில் அவன் ஒத்துத்தாலும் உலகம் பூரா பரவணும்னு வேண்டிட்டு இதை கிடைக்கிறார். ஒருவராக எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோட நட்பு தெரிவித்துக் கொடுத்தேன். மேடையில் இருக்கும் பிரமுகருக்கு என்னுடைய நட்பு தெரிவித்துக் கொடுத்தேன். பகவானுடைய விஷயனால என்னென்னமோ நடக்குது. அதுக்கு நான் என்னத்தை எப்படி நன்றி கூறுவது எப்படின்னு தெரியல. ஏன்னா அவனுடைய செயலில் நடக்கிறது எல்லாம் வல்ல இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த சபையில் சேர்ந்த எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை வந்து உலகத்தில் நல்லது வரணும், உலகத்தில் ஹாப்பினஸ் நிறைய வரணும். இப்போ வர 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 ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எல்லாரும் தனித்தனியாக போயிட்டே இருக்கு. அது வரக்கூடாது. பகவான் ஒன்று தான். அவன் வந்து பல பேரில் இருக்க தவிர பாஷை வித்தியாசமாக அல்லாஹுன்னு சொல்லலாம், யெகோவான்னு சொல்லலாம், பரபிரம்மம்னு சொல்லலாம். இதை புரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரே ஒரு பகவானை தான் பார்க்க முடியும். அது உட்கொண்டு வந்து நம்ம உலகத்தை சிருஷ்டி பண்ண அந்த பகவானை நேசிண்டு எல்லாரும் சகோதரர்களுங்கிறத தெரிஞ்சாச்சுன்னா எவ்வளோ சுகமாக இருக்குங்கிறத நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதனால ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை உட்கொண்டு வந்து நாம் வந்து நான் தான் என்ற அகங்காரத்தை விட்டுண்டு அவனுக்காகத்தான் நம்ம வாழணும் என்கிறத தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப எனி ப்ராப்ளம் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ ரீசெண்டாக நான் ரோம் போயிருந்தேன். பெரியவரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணி நம்ம ஆசைப்பட்டேன் கையை முத்தணுங்கிறத அதுவும் நடந்தது. அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செயின்ட் இன் Assisi, I visited there. You know, those people are Tara Swami சொன்ன மாதிரி அந்தரிக்கு வந்தோம். எந்தோ மகானுபாவம் அது வந்து இந்தியாவில் மட்டும் பிறந்ததுன்னு சொல்லல, உலகத்துல எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்தனம்னு சொல்ற மாதிரி அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க இங்கே யாருமே இல்லைங்க, இங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க அங்கேயும் இல்லை யாருமே இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்காங்க நல்லவங்க. அந்த நல்லவங்களை பற்றி தெரிஞ்சுட்டு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம உலகத்தை நல்லபடியா எதுக்காக புறப்ப வச்சிருக்கேங்கிறத தெரிஞ்சுட்டு நாம வந்து வாழ்ந்தாச்சுன்னா சுகம் எப்படி இருக்கணும்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த அனுபவத்துல மூழ்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த குறையும் இல்லை. பகவான் நமஸ்காரம். Over to Dr. Saraswati. தத்துவம் ஆட சதாசிவம் தான் ஆட அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்து. Dignitary sometimes, the Board of Trustees, Nagambakam Cultural Academy, ladies and gentlemen, I thank Nagambakam Cultural Academy trustees
for honoring me with that great title, Nritya Kala Shiromani. I really feel proud and extremely happy as an artist, because any of these awards or titles are given for the contribution which an artist do for art and culture. These titles or awards energize us. They are like pills, energy pills, which boost us to do more and more and strive and work harder, strive for excellence, to achieve more and more. These type of awards, especially when they are given during the music and dance season, when the whole Chennai is vibrating with music, we feel really not only happy, we feel humble, and we feel really delighted and overwhelmed. கலைக்காக எங்களுடைய சேவையை ஊக்கப்படுத்திய திரு நடராஜன், திரு நல்லி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. I feel in my duty if I do not remember my mentors, Dr. Balamurali Krishna here, who is now the Honorable Advisor for Culture in Andhra Pradesh, and C. Subramama, who have always given me their expert advice and valuable. I am not able to speak anymore. Thank you very much. I thank Sudharani for all her nice words about me. She is really a great artist because she has made herself greater. Because no artist no dancer talks about another dancer, she said, and she stopped. So she is greater than me any day. Thank you. Over to நாடக கலாசிரமணி S.V. சேகர். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்டிவலில் 2வது அவார்டு ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம். நாளைக்கும் கிடைச்சாக்க ஹேட்ரிக்னு இது நடராஜன் சொன்னேன். இதுக்கு மேலே கொடுத்தாக்க நான் ஏதோ லாபிங் பண்ணிட்டேன் சார் போடுவேன் இந்த வருஷம் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்குள்ள தூர்தர்ஷனெல்லாம் சொன்னேன். இது என்ன விஷயம், நாளைக்கு தானே நான் கொடுத்துறேன் அப்படின்னு விருதுக்கு என்ன பஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படின்னு. இருந்தாலும் முதல்ல நான் கலைமாமணி அவார்டு வாங்கும் பொழுது நகேஸ்வரி நடிகங்கிற போது திரு நாகேஷ்க்கு எனக்கும் ஒரே மேடையில் கொடுத்தாங்க. நாகேஷோடு நீ சேர்த்து வாங்கிட்டேன், உனக்கு ரொம்ப பெரிய பெருமை. நாகேஷ் நடிகை யோசிச்சு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இவனால நமக்கு அவார்டு வாங்கணும், இல்லைன்னா அவ்வளோ பெரிய கலைஞருக்கு அவ்வளோ தாமதமாக ஒரு அவார்டு, அதுவும் S.V. சேகரோடு சேர்த்து கொடுத்தா அவர் மனசு எவ்வளோ பாடுபடும் நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் திரு ஜேசுதாஸ் உலகத்திலேயே தன்னுடைய பொருளாதார வசப்படுத்தியிருக்காங்க. அதே போல சரஸ்வதி, 2 பேருக்குமே பரிபூர்ண சரஸ்வதி கடாட்சம் வடிவாக இருக்கு. அதான் அது ஏன்னா அவ 2 பேர் இருக்கிற துறையும் லாங்குவேஜ் எல்லாம் கடந்தது. நான் இருக்கிறது மொழி தெரிந்தால் சிரிப்பாங்க, சிரிக்கிறாங்கன்னா மொழி தெரியாதவங்க சீரியஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏன் சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நலபாபு கட்சியில் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது நேற்றுக்கே நான் அங்கே பேசும்போது ஒரு பத்திரிகை நண்பர் சொன்னார், நாளைக்கு இதையே பேசிடாத அப்படின்னா. இல்லை நான் ட்ராமாலேயே ஒரு ட்ராமாவில் பேசுறது அந்த ட்ராமாவில் பேசுறது கிடையாது, இல்லைன்னா அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த அவார்டு கிடைச்சதுக்கு முதல் காரணம்
என்னுடைய நாடகக்குள்ள நான் வந்து நடிக்கணும்னு வந்ததே கடைசியில் தான். இனி வரைக்கும் நான் நடிக்கிறேன்னு தெரியாது, இருந்தாலும் நடிக்க வந்து கடைசியில். அதுக்கு வந்து முக்கிய காரணம், நான் வந்து ட்ராமா ட்ரூப் நடிக்கும் போது திடீர்னு மௌலின்னு ஒருத்தர் வராத ஒரு காரணம், சந்திரமௌலின்னு பேர். அவங்க ஆஃபீஸில் மேனேஜர் கூப்பிட்டு ட்ராமா போட்டு ட்ராமா நடிச்சு காமிச்சிட்டு அவர் சொல்லிட்டார், நீ ஆஃபீஸ் வரைக்கும் ஒழுங்காக பார்க்கலாம் நீ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போது வந்து வேறு வழியெல்லாம் திடீர்னு அவருக்கு லீவ் கிடைக்காத ஒரு காரணம் நான் சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பித்தேன். வேறு ஒருத்தர் தான் போனாங்களோ எங்கள் ட்ரூப்பில் இருந்த திரு சுந்தரராமன், மேனேஜர் சீனா, அப்புறம் ஜோசி சீனா போன்ற பலர் என்னை வந்து யாரோ பூந்து நம்ம ட்ராமா ட்ரூப்பை இருக்கிறதுக்கு நீயே கெடுத்துருவா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் என்னை இந்த நாடகக்குழுவில் நடிக்க வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்படி தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். முதல்ல அதனால் எனக்கு எந்த விருது கிடைச்சாலும் அவர்களுக்கு தான் இது வந்து என்னுடைய நன்றியை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இப்போது சுதாராணி சொன்னாங்க, எங்கள் குடும்பமே அவர் காலடியில் எனக்கு கழிவே கிடையாது. எல்லாருடைய காலடியிலையும் என்னுடைய கேசட் இருக்கே தவிர நான் யாருமே என்னுடைய கால்கள் இருக்கவே முடியாது. அமெரிக்காவில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, திரு ஜெயஸ்தாஸ் கேசட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு கேசட் ஒன்று எனக்கு இருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இவங்க மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்கள் கேசட்டை கேட்டுட்டு தான் நாங்கள் தூங்குவோம் அப்படின்னாங்க. கேசட்டை கேட்டு தூங்கிங்களா போடுறவங்க தூங்கிடுவீங்களான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். திரு ஜெயஸ்தாஸ் சொன்ன மாதிரி தான் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே தவிர நம்ம முயற்சி வந்து முயற்சி எவ்வளோதான் முயற்சி இருந்தாலும் நம்ம எவ்வளோ திறமசாலினா எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில். ஒரு கச்சேரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், நான் 4 மணி நேரம் கச்சேரி பண்ணுவேன் உங்கள் சபாவில், எப்படி வசதிங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம், நாங்கள் 1/2 மணி நேரத்தில் போயிடுவோம் அப்படின்னா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சொந்தமாக்கம் பேசுகிற நடராஜன் பற்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப வருஷமாக அவர் பழக்கம். நான் வந்து திரு நாகேஷ் அவர்களை வச்சு தான் எங்கள் ட்ராமா ட்ரூப் முதல்ல ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு வந்து 875 ரூபா அந்த ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸில் அவங்கெல்லாம் வரிசையாக உட்காருவாங்க. நாங்கள் போய் கொடுப்போம், சரி பரவாயில்ல எவ்வளோ நாங்கள் செலவெல்லாம் கொடுப்போம், சரி உனக்கு 875 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அந்த 870 போவோம். அப்படியே ஒரு 10 ரூபா 15 ரூபா நிற்கும் ஒரு ட்ராமா. நிஜமான 10 ரூபா ஆதி எடுத்து போடுங்க அந்த 10 ரூபா. எனக்கு 10 கோடி இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த நாடகத்துல நாகேஷ் நடிக்கல. அப்போ நாங்க திருப்பியும் ஃபெடரேஷன்ல போய் நாகேஷ் நடிக்கல சார், நாகேஷ் நாங்கள் 100 ரூபா தான் கொடுத்துருந்தோம், அந்த 100 ரூபாய் கழிச்சுக்கணும். நாகேஷ்லேருந்து உங்க ட்ரூப்லாம் ஸ்கிராப், நீங்கள் ஸ்கிராப்லேருந்து தான் மறுபடியும் வரணும், உங்களுக்கு 625 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அவர் கூப்பிட்டேன், சார் ஸ்கிராப் எல்லாம் சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்பா அவர் சொன்னார், நீ வந்து உங்கள் அப்பா பேரை வச்சு வரல புகழ் வரல, நீ தனியாக தானே ஆரம்பிச்சிருக்கேன், இதுலேருந்து முன்னுக்கு வந்து காட்டுன்னு சொன்னார். அன்னைக்கு சொன்னப்ப அவருடைய சபாலேயே எனக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது என்னுடைய நாடக குழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக இருக்காங்க. ஏன்னா பல பேர் நினைச்சுக்காங்க, யாராவது எல்லாம் ஒன்று சொல்லிட்டா நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இவரை விடவே கூடாது, எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம், நம்மளை யாராவது ஒன்று சொன்னால் அதில் உண்மையான அர்த்தம் என்ன இருக்குன்னு பார்த்துக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னுக்கு வந்துட்டோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர விரோதத்தை வளர்த்துறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாதுங்கிறது தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ட்ரூப்பில் வந்து ட்ராமா போட்டு நான் சுதாரணை சொன்னாங்க, நாங்கள்லாம் அப்படி சிரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த சண்டே நினைச்சு அவங்களுக்கு சிரிப்போம் தெரியாது, வீட்டில் போகிற சண்டே நினைச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிரிக்கிறதுனால தான் எங்கள் ட்ராமாவுக்கு ஒரு மரியாதையை தவிர நீங்கள் சிரிக்க மாட்டேன்னு விவாதம் பண்ணிட்டா அப்புறம் நான் சிந்திக்கக்கூடிய நாடகம் தான் அவர் சொல்லணுமே தவிர சிரிப்பு நாடகம் சொல்லவே முடியாது. இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மனமான நன்றி. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய தந்தை திரு ஸ்ரீரங்கராமன் வந்து அவருடைய பிராட்டர். இதை திரு ஜெயஸ்தா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒழுக்கம். நான் வந்து சினிமாவில் இருந்தாலும் இனி வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிட்டர் கூட சாப்பிட்டுருக்காரு. எங்கள் ட்ரூப் எல்லாருமே டீ டோக்லஸ், நோ லிட்டர் நோ ஸ்மோக், இந்த மாதிரி நாங்கள். ஏனென்றால் இது ஒரு கலையாக நினைக்கும் போது இது வந்து சாமி மாதிரி, அதாவது ஒரு சாமி உள்ள என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம செய்யணுமே தவிர அதை மாற்று செய்தாக்க அதுக்கு வந்து, ஏன்னா நாடகமும் சுமாராக போட்டு ஒழுக்கமும் இல்லைன்னா அது ரெண்டும் பிரச்சனை ஆகிடும்போது ஏதாவது ஒன்றாவது இருக்கும் வீட்டில் நம்ம எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அருள், காஞ்சி பெரியவருடைய அருள் அது வந்து கண்டிப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால்தான் எனக்கு மிகப்பெரிய இவ்வளோ பெரிய அவார்டெல்லாம் தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கேன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏனென்றால் ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படிவாங்க. தெய்வத்தில் வந்து நம்பிக்கை இல்லாத கூட பரவாயில்ல, நம்ம வந்து உழைச்சா கூலி தரும். ஆனால் தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அருள் இல்லைன்னா வெறும் கூலி மட்டும்தான் கிடைக்கும். பாக்கியெல்லாம் கிடைக்கணும்னா தெய்வ அருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னை விட திறமைசாலிகளும் இவரும் நடிப்பு ஏகப்பட்ட பெரியவர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் இந்த
இந்த அவார்டை நான் வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். என்றால் எனது தந்தை இருந்தால் அவர் ஃபர்ஸ்ட் உட்காந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவருக்கு சமமாக என்னுடைய அப்பாவோட நண்பர்கள் பலர் வந்திருக்காங்க. அதே போல் எம்ஏஎம் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இருக்கிற மேடையிலிருந்து நான் விருது வாங்கினேன். ரொம்பவும் பெருமையாக இருக்கிறது. என்றால் வந்து எல்லாம் ஒரே ஏரியா, அவர் இருக்கிற ஏரியாவில் நான் இருக்கேன்னு சொல்லி அந்த வீட்டு வழியாக வெளியே போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மேடையில் இருக்கும்பொழுது எப்பவுமே அந்த காலத்தில் சொன்னாங்க, ராஜா கையால் விருது வாங்குறது அப்படிம்பாங்க. நான் ராஜாவுக்கு முன்னிலையில் ராஜா பக்கத்துலேருந்து வாங்கியிருக்கேன். அது வந்து மிகவும் பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். எங்கள் ட்ரூப்லேயே நாங்கள் வந்து எங்கள் வரக்கூடிய பணத்தை பல விஷயங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவழிச்சுட்டு இருக்கோம். ஆகவே இந்த மெடல் மெடலையும் அந்த இதையும் நான் வச்சுக்கிறேன். இந்த பணம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த என்ன கேஷ் ப்ரைஸாக இருந்தால் இதை காஞ்சி கோமக்கோடியுடைய ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நான் இதை டொனேட் பண்ணேன். ஏனென்றால் நாடக கலைஞர்களிலே தொழில் முறையில் இருக்கிற கலைஞர்கள் பல பேர் வயசாகி கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்களால் முடிஞ்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் முதல்ல எனக்கு சுமார் 10 வயசு இருக்கும்போது நான் முதல்ல நாடகம்னு நடிச்சது கூத்தபுரம் ரேடியோ அண்ணாவாக இருக்கும்பொழுது ஒரு வேப்பம்பூ பச்சடின்னு ஒரு நாடகம். ஒரே ஒரு டைலாக் சொன்னேன். அது கூட ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சமாக சொல்லி போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்து அவரை நடிகை வச்சார். ஆகவே இந்த பணத்தை நான் அவர் கையால் காஞ்சி காமக்கோடி அந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணேன். அந்த தயவுசெய்து அவர் மேடையில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். என்னை விட பெரியவர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி விருது கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். First and foremost, we would like to thank the one and only Dr. M.A. for his presence today. In spite of his very busy schedule, so also Sri Desa, Executive Director of Indian Overseas Bank, Srimati Sudharani Raghupati, and all the distinguished invitees, artists, members, sponsors, press, media, and whatnot. We would like to specially thank BBC Jewellery, Pangalpa, who have very graciously donated the 3 gold medallions. Last but not least, our own members for their active cooperation and help. Thank you.